ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு தாண்டி இருக்கிற மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நான் சனிக்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே கோயிலுக்கு வந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் மூடி இருந்தது. இதே மார்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ மத்தியானங்கிறதுனால பார்த்தீங்கன்னா லைனில் நிற்கிற கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுவே நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். கூட்டம் இல்லாததுனால சாமி தரிசனம் அருமையாக இருந்தது. சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கும்பாபிஷேகத்துக்கு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. சீக்கிரமாகவே கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளில வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா நடக்கும். அதுக்கு முன்னாடி நாள் மட்டும்தான் பக்தர்கள் இங்கே தங்க அனுமதிக்கப்படுவாங்க. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே இங்கே யாரும் இருக்க அனுமதி கிடையாது. வருஷத்தில் ஒரே ஒரு நாள், அதுவும் தீமிதி திருவிழாவுக்கு முன்னாடி நாள் மட்டும்தான் பக்தர்கள் இங்கே கோயிலில் தங்க அனுமதி உண்டு. மற்ற எந்த நாளுமே இங்கே அனுமதி கிடையாது. இப்போது கோவிலோட வரலாறு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு குலதெய்வ கோயிலாக இருக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு யாருக்காவது குலதெய்வம் கோயிலாக இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே கன்னியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 7 கன்னிமார்கள் தெய்வமாக இருக்காங்க. அவங்களோட பேர்கள் என்னன்னா ஆதி அந்திர கன்னி, மந்திர கன்னி, மலையாள கன்னி, உச்சிக்கன்னி, ஜாமக்கன்னி, சக்கரக்கன்னி, உருமக்கன்னி. இந்த 7 கன்னிமார்களும் பாலாறு ஆற்றில் குளிச்சுட்டு 7 வேங்கைங்களோட பாதுகாப்போட கோயிலை சுற்றி வர்றதா சொல்லுவாங்க. அந்த டைம்ல யாரும் வெளியில இருக்கக்கூடாது, ஏன்னா வேங்கைங்கள் ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க சாயங்காலம் 5:30 மணிக்கு மேல இங்க யாரும் இருக்க அனுமதி கிடையாது. கோயிலுக்கு வெளில பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ராட்டனம், குதிரை சவாரி எல்லாம் இருக்குது. கிட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது நம்ம கன்னியம்மன் சாமியை வணங்கிட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தோம்னா சின்ன கன்னியம்மன் கோவில் இருக்கும்.
இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி அடுத்தடுத்த கோவில் vlogsல பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, it's bye from உங்கள் ஆனந்த்.